பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்க போகுது, ராசியை குரு பார்த்துட்டாலே சகலமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்தினுடைய 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், 9ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், 11ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், ராசியை சுபத்துவப்படுத்துவார். உங்களுடைய லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்பு, நிதானங்கள் வரக்கூடிய அமைப்பு, புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி எதனை தொட்டாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரா. கூடவே 5ஆம் அதிபதியும் இணைஞ்சிருக்கிறது. என்ன நடக்க போகுது? திருமணம் நடக்க போகுது, குழந்தை கிடைக்க போகுது, பாக்கியங்கள் அமைய போகுது. குழந்தையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நற்செய்திகள் இந்த வருடத்துல நிச்சயமா இருக்குங்க. அதற்கான அடிப்படை இந்த ஜூன் மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இருக்கும். இந்த மாதத்துல நெகட்டிவே இல்லையானாங்க, ராசியை இவர் செவ்வாய் பார்க்கறது மட்டும் கோபம் உங்களுக்கு சும்மா சும்மா கோபம் வந்துடும், சும்மா சும்மா எரிச்சல் வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இது மட்டும் படிப்படியாக ஒரு மாதிரியான அமைப்பு இந்த மாதம் முழுக்கவே இருக்குங்க. ராசியை செவ்வாய் பார்த்தா ஒரு கோபம் வந்துடும், ஒரு அவசர கொடுக்கத்தனை வந்துடும், டப்புன்னு ஒரு வார்த்தை வைக்கிறதோ ஒரு அடிச்சிறதோ மாதிரியான விஷயம் பண்ணுவீங்க. இதுல மட்டும் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பம் வீடு மாதிரியான அமைப்புகள் அமையும், நல்லது இருக்குங்க. இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன், ரூமுக்குள்ளேயே அடங்கி கிடந்தேன், எந்த இடத்துலையும் ஒரு கெட்ட பேர் தான் வந்துச்சு, நல்லது பண்ண இடத்துல கெட்டது பண்ணேன், காதலில் தோல்வி அடைஞ்சிருச்சு, எதெல்லாம் இறங்கி இவங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சோன்னா அத்தனையும் குப்பையில போட்ட மாதிரி போச்சுங்க. மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த இடத்துல அந்த தன்மையிலிருந்து அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, இதுக்கப்புறம் என்ன நினைச்சு எடுத்து போட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடிய அமைப்பு, புதிய வேலையில போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி அப்படியே நல்லா வளர்ந்து வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். மத்தியம வயதுல குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனி தான் கழுத்தை நெரிக்கும், அந்த ஜென்ம சனி தான் கழுத்தை மூச்சு விட முடியாம நெரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ப்ரீவியஸ்ல பாத்தீங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுவாங்க, கும்பராசிக்காரங்க தான் என்ன ஆரம்ப காலத்தில் பார்த்து இவ சொல்லுவான் ஜென்ம சனிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன கும்பராசிக்காரங்க தான் இப்போ டீப்பாக என்னோட வீடியோலாம் பார்ப்பீங்க. இந்த இடத்துல சனி புரட்டி போட்டுட்டாரு கடந்த ஒரு 2.5 வருஷமா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமை இனிமே இருக்காதுங்க. இந்த நிலைமை இனிமே வரவே வராது. ராசி குரு பார்த்துட்டாலே ஒரு புத்துணர்ச்சி உற்சாகம் வந்துடும். நீங்க இங்கே தான் இருக்கீங்கன்ற தன்மை வந்துடும். குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க குளிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் பாருங்க அப்படியே இருக்கும். ஏன் சனி ஆக்கிரமிக்கும் பொழுது எண்ணெய் வடிச்சுக்கிட்டு அழுக்கு சம்மந்தப்பட்டுக்கிட்டு அழுக்கு உடை உடுத்தி இப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலைமை மாற ஆரம்பிக்கும், புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்கும், மந்த நிலை மறைய ஆரம்பிக்கும், புத்திசாலித்தனம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கணுமோ அதை செய்ய முடியும். கடந்த 2 வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த 2025 தீபாவளி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப எல்லாம் கிடைக்க போகுது, எல்லாம் நல்லதா இருக்க போகுது. எல்லா வகையான நன்மைகளையும் வயதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 நிச்சயமாக அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் ஜூன் 4 ஜூன் 6 தேதி வரை அப்படின்றதுனால இந்த நாட்களில் ஒரு சுப காரியமோ திருமணமோ நல்ல விஷயங்களோ வேலைக்கு போகிறதோ புதிய தொழில் தொடக்கமோ மாதிரியான விஷயங்கள் செய்ய தேவையில்லாத ஒரு காலகட்டமாகவே அந்த சந்திராஷ்டம நாள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 நிச்சயமாக இருக்கும்.